ஹலோ மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த லெசன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஃபஸ்ட் டேர்மோட ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் லெசன் தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பண்டைய நகரங்கள் அப்படின்னு எந்தெந்த ஊரையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, மதுரை, கரூர், அதாவது இப்போ இருக்க கரூர், கொடுமணல், காஞ்சிபுரம், உறையூர், கீழடி, இதெல்லாம் பண்டைய நகரங்களாக சொல்கிறாங்க. பண்டைய துறைமுகங்களாக எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, கொற்கை, காயல்பட்டினம், அழகன்குளம், தொண்டி, பூம்புகார், அரிக்கமேடு, மாமல்லை, இதையெல்லாம் பண்டைய துறைமுகங்களாக சொல்கிறாங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று தான் இந்த பூம்புகார். இது கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊராகவும் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகமாகவும் வங்காள விரிகுடாவின் கடலின் கரையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்போ இருக்க காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறையின் அருகே இந்த பூம்புகார் நகரம் அமைந்துள்ளதா சொல்றாங்க. பூம்புகார் ஒரு துறைமுகம். அதாவது இதை எப்படியெல்லாம் சிறப்பு பெயரா வச்சு சொல்றாங்க அப்படின்னா, புகார், காவேரிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரோட இந்த பூம்புகார் துறைமுகங்கள் கூறப்படுகிறது. சங்ககால சோழ அரசனின் துறைமுகமாகவும் இது பூம்புகார் துறைமுகம் சிறப்பிக்கப்படுகிறது. பூம்புகார் வணிகம் பற்றி கூறும் நூல்கள் எந்தெந்த நூல்கள்னா, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் பூம்புகார் வணிகம் பற்றி கூறும் நூல்களாக அமைஞ்சிருக்கு. பூம்புகாரின் சிறப்பை பேசும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். சிலப்பதிகார நாயகி யாரு? கண்ணகி. கண்ணகியின் தந்தை மாநாயக்கன். அந்த மாநாயக்கன் அப்படிங்கிற பேரோட பொருள் என்னன்னா பெருங்கடல் வணிகன். கோவலனின் தந்தை மாசத்துவன். அந்த மாசத்துவன் அப்படிங்கிற பெயருடைய பொருள் என்ன அப்படின்னா பெரு வணிகன். வணிகம் செய்ய வந்த நாடுகள், அதாவது பூம்புகாரில் வணிகம் செய்ய வந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னா, கிரேக்கம், ரோம் மற்றும் பல நாடுகளிலிருந்தும் பூம்புகாரில் வணிகம் செய்ய வந்ததாக கூறப்படுகின்றன. அதாவது பூம்புகார் நகரத்து வணிகர்களை நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்று விளங்கியவர்களாக கூறப்படுகிறார்கள். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரன் கண்டனார். இவர் கிமு பொ.ஆ.மு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பூம்புகாரில் கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதி செய்யப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. மதுரையில் கப்பல் கட்டும் தளம், செப்பணிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கிபி பொ.ஆ. 200 வரை புகார் நகரம் சிறப்புற்று விளங்கியதாகவும் அதன் பின் கடல் கோளாறுகளால் இந்த நகரம் அழிந்ததாகவும் சான்றுகள் கூறப்படுகின்றன. நெக்ஸ்ட் மதுரை, அதாவது தூங்கா நகரம். இந்தியாவில் உள்ள பழமையான நகரங்களில் ஒன்றுதான் இந்த மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னும் இதை சிறப்பாக கூறப்படுகிறது. மதுரையை பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், நாயக்கர்கள் எல்லாம் ஆட்சி செய்ததாகவும் கூறப்படுகிறது. மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை இந்த மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். தொண்டி தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குகிறது. இது கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. இங்கிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம், நறுமணப் பொருட்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டதாகவும் சான்றுகள் சொல்லப்படுகின்றன. இஸ்ரேல் அரசர் சாலமோன் அப்படிங்கிறவங்க முத்துக்களை உவரிக்கு இறக்குமதி செய்ததாகவும் கூறப்படுகிறது. பாண்டியரோட துறைமுகம் எது அப்படின்னா கொற்கை. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா உவரியில் அமைஞ்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையும் இங்கே மதுரையில் இருந்ததா சொல்லப்படுகிறது. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாரு அப்படின்னா மெகஸ்தனிசின். இவரோட குறிப்புகளில் மதுரையை பற்றிய குறிப்பு உண்டு அப்படின்னு சொல்ற வம்ச அரசன் யாரு அப்படின்னா சந்திரகுப்தரின். அவரோட அமைச்சர் சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில்
குறிப்பிட்டுள்ளார். அப்புறம் நம்ம காஞ்சிபுரத்தை பற்றி பார்க்கலாம். காஞ்சி அப்படின்னாலே கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்வியில் சிறந்த நகரமும் இந்த காஞ்சிபுரம் தான். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் தனது கூடுதல் படிப்புக்காக, அதாவது தனது மேல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து கடிகைக்கு வந்தார் அப்படின்னு கூறப்படுகிறது. புகார் அப்படின்னாலே துறைமுக நகரமும், மதுரை அப்படின்னா வணிகம் நகரமும், காஞ்சி அப்படின்னா கல்வி நகரமாகவும் சொல்லப்படுகிறது. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படிங்கிற கூற்று கூறுனது யாரு அப்படின்னா கவிஞர் காளிதாசர் தான். கல்வியில் கரையிலாட காஞ்சி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நாயன்மார்களுள் முதன்மையானவராகிய திருநாவுக்கரசர் காஞ்சி தான். புத்த கயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுடன் காஞ்சிபுரமும் ஒன்று என கூறியவர் சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் ஆவார். அப்புறம் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது அப்படின்னா காஞ்சி நகரம் தான். தர்மபாலர், ஜோடிபாலர், சுமதி, போடிதர்மர் இவங்கெல்லாம் காஞ்சியில் பிறந்து வளர்ந்த சான்றோர்கள். காஞ்சியில் கைலாசநாதர் கோயில் புகழ் பெற்றது. இதை கட்டினவங்க யாரு அப்படின்னா பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கோவிலை கட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடவரை கோயில்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பௌத்த துறவி மணிமேகலை, அதாவது மணிமேகலை பௌத்த சமயத்தை பின்பற்றியதால் அவங்க பௌத்த துறவி எனவும் கூறப்படுகிறது. இவங்க தனது கடைசி காலம், அதாவது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்துள்ளார். ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னும் காஞ்சிபுரத்தை சொல்றாங்க. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முட்டுடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னும் கூறப்படுகிறது. சேர நாடு அப்படின்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, இன்றைய கேரளா மாநிலத்தின் பகுதிகளெல்லாம் சேரநாடாகவும், சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களாக சோழநாடாகவும், பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களாக பாண்டிய நாடாகவும், தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியெல்லாம் தொண்டை நாடாகவும் கூறப்படுகிறது. தூங்கா நகரம் மதுரை. அங்கே நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு 2 அங்காடிகள் மதுரையில் இருக்குது. நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுதிலான அங்காடிகளை சொல்கிறாங்க. அல்லங்காடி அப்படின்னா இரவு நேர அங்காடியாக கூறப்படுகிறது. இத்தோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இனி அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.